தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை வலியுறுத்தி யாழ் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரசியல் கைதிகளின் உண்ணாவிரதத்தை நல்லாட்சி அரசாங்கம் கவனத்திற்கொண்டு அதற்கான தீர்வை பெற்றுத் தர வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் வலியுறுத்தினர். நல்லாட்சி அரசாங்கம் என அறிவித்துக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்திற்கு பல அறைகூவல்களை நாங்கள் விடுத்திருக்கின்றோம். உண்மையில் அவ்வாறு பல்வேறு அறிவுறுத்தல்களை நாங்கள் கொடுத்திருந்தாலும் அது இன்னும் அவர்களுடைய காதுக்கு எட்டப்படவில்லை என்றே கூற வேண்டும். நல்லாட்சி அரசாங்கம் ஆரம்பத்தில் ஒன்றை கூறியது, தேர்தலுடைய வெற்றிக்கு பின்னர் நிச்சயமாக தமிழர்களுக்கு ஒரு நல்லிணக்கம் பல்வேறு விடயங்களில், குறிப்பாக காணாமல் போனோர், கைதிகள் மற்றும் காணி சுவீகரிப்பு விடயங்களில் தீர்வு காண்பதாக கூறியிருந்தது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அதனை அவர்கள் நிறைவேற்றுவதில் தவறிவிட்டனர். தமிழ் கைதிகள் கடந்த 25 வருடங்களுக்கு மேற்பட்ட முறையில் மிகவும் கொடுமையான ஒரு சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டு வருகின்றார்கள். அதில் பலர் எந்தவிதமான காரணங்களுமின்றி எந்தவிதமான குற்றங்களும் பதிவு செய்யப்படாத வகையிலே அங்கே சிறைகளிலே தங்களது வாழ்நாளில் பெரும்பகுதியை கழித்திருக்கின்றார்கள். இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நாங்கள் அவர்கள் கைது செய்வதற்கு பின்பு பிறந்தவர்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவரது குடும்பங்கள் நிற்கதியான நிலையில் காணப்படுகின்றார்கள். ஜெனீவா தீர்மானத்திலே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறி வந்த அரசாங்கம் இன்னும் அதனை எந்த வகையிலும் துளியும் கண்டுகொள்ளாத நிலைமை மனவருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. ஆசிரியர் சங்கத்தினரும் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவளித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார்.